അതുകൊണ്ടാണ് നഥനയേൽ ചോദിച്ചത്, കേട്ടാ നസ്രത്തിൽ വല്ലതും കിട്ടുമോ? നാസരത്തിൽ എന്ത് കിടക്കുമാ? ഫിലിപ്പോസ് പറഞ്ഞു, பிலிப்பு சொன்னா, കം ആൻഡ് സീ, வந்து பார், കം ആൻഡ് സീ, வந்து பார். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഒരു ആമേൻ പറഞ്ഞേ. ആമേൻ சொல்லுங்க. അപ്പൊ യേശു ആ നസ്രത്തിലാ വന്ന് ജനിച്ചത്. அந்த நாசரேத்தூர்ல தான் வந்து பிறந்தார். ഒരു പ്രവാചകനും പോകാത്ത ഇടത്ത്, ഒരു தீர்க்கதரிசியும் போகாத இடத்துல, ആർക്കും വേണ്ടാത്ത നസ്രത്തിലെ, யாருக்கும் தேவையில்லாமல் விடப்பட்ட அந்த நாசரேத்திலே യേശു വളർന്നു. இயேசு வளர்ந்தார். യേശു ജനിച്ചത് ബെത്ലഹേമിലാണെങ്കിലും, இயேசு பிறந்தது ஒருவேளை அது பெத்லகேம் என்றாலும், വളർന്നത് നസ്രത്തിലാണ്. ஆனா அவர் வளர்ந்தது நாசரேத்தூரில் வைத்துதான். നീ ജനിച്ച സ്ഥലത്ത് വളരത്തില്ല, நீங்க பிறந்த இடத்துல வளர மாட்டீங்க. നിന്നെ വളരുന്ന ഒരു ദേശത്ത് ദൈവം നിന്നെ കൊണ്ടുപോകും. உங்களை வளர செய்யக்கூடிய ஒரு தேசத்துல தேவனே அழைத்து கொண்டு போவார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுவோம், നീ ജനിച്ച സ്ഥലത്ത്, நீங்க பிறந்த இடத்துல നീ വരും, நீ வருவாய், രാജാവായിട്ട് മടങ്ങി വരും. ஆனா நீ வரும்போது ராஜாவாகத்தான் திரும்பி வருவாய். You are king, நீ ராஜா. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു ഐഡന്റിറ്റിയോടെ മടങ്ങി വരും. நீ வந்தால் ஒரு அடையாளத்தோடு தான் திரும்பி வருவாய். கையை தட்டி, கைகளை தட்டி உற்சாகமாய்